சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 2/7/2026. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரங்களை தானம் செய்தால் ராகு திசை நீங்கிவிடும், கிரகங்கள் நீங்கிவிடும், ஆத்மாவில் உள்ள தோஷம் விலகிவிடும். கேள்வி: விருக்ஷபதி பாபா தன்னுடைய பாரதவாசி குழந்தைகளுக்கு குரு திசை ஏற்படுவதற்கு என்ன நினைவு ஏற்படுத்துகின்றார்? பதில்: ஹே பாரதவாசி குழந்தைகளே, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகவும் உன்னதமானது. நீங்கள் சர்வகுண சம்பன்ன 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். நீங்கள் கடலின் குழந்தைகள். காம விகாரத்தில் போய் கருப்பாகி விட்டீர்கள். கிரகணம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது நான் மீண்டும் உங்களை வெள்ளையாக்க வந்துள்ளேன். இந்த நினைவு வருவதால் விருக்ஷபதியின் திசை, அதாவது குரு பார்வை உங்கள் பக்கம் இருக்கின்றது. பாட்டு: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. இது யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? எல்லையற்ற தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். பாபா சொல்றாங்க, உயர்ந்தவர் பரம்பித்தா பரமாத்மா ஆவார். லௌகிக தந்தைய அப்படிலாம் சொல்றது இல்ல. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இல்லையா? நமக்கு தெரியும், உலகத்துல எத்தனையோ அப்பாக்கள் இருக்கலாம் இல்லையா? காந்திஜி கூட அப்பான்னு சொல்றாங்க, லௌகிக அப்பா. எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ல போனா அது ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவன் மட்டுமே இல்லையா? பாபா சொல்றாங்க, அவருடைய பெயர் தான் சிவன். பெயரும் ரூபமும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருப்பதில்லை. இந்த நேரத்தில் அனைவருக்கும் ராகு திசை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் தான் இந்த உலகம் இரும்பு யுகம் என்று சொல்லப்படுகிறது. திசைகள் கிரகங்களின் பார்வையை கூட உருவாக்குகின்றது. குரு திசை, சுக்கிர திசை என்று சொல்கிறோம். இப்போது உங்கள் மேல் குரு திசை உருவாகியுள்ளது. உலகத்துல சொல்லுவாங்க, நல்ல நேரத்துல நல்லதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பகவானே சொல்றாரு, உங்க மேல குரு பார்வைன்னு. அப்ப நம்ம என்னெல்லாம் உயர்ந்ததை அடையணுமா இப்ப அடைஞ்சிடணும் இல்லையா? நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான முயற்சியை போட்டா கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம்? அடைஞ்சிருவோம். தந்தைக்கு சமமாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு முயற்சி செஞ்சா கண்டிப்பா அடைஞ்சிருவோம். அதனால குரு பார்வை இருக்கிறதுனால என்னெல்லாம் நல்லது உயர்ந்த நோக்கம் வச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் இப்ப நாம நிறைவேற்றிக்கணும். பாபா சொல்றாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவபாபா என்று புகழ் பாடப்படுகின்றது. அவருடைய உண்மையான பெயர் சிவன். அவரே சொல்றார், நான் விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கின்றேன் என்று புரிய வைக்கிறாங்க. அவரை
சத் சித் ஆனந்தம் என்றும் சொல்கின்றோம் இல்லையா? தமிழ்ல நிறைய பேருக்கு பேரே இருக்கும் சச்சிதானந்தம்னு. அர்த்தம் என்ன? சத் சத்தியமானவர், சித் உயிருள்ளவர், மற்றும் ஆனந்தம் ஆனந்தமயமானவர். சத்தியமானவர், உயிருள்ளவர், ஆனந்தமயமானவர். அவர் சுகக்கடலாக இருக்கின்றார், ஆனந்த கடலாக இருக்கின்றார், அமைதி கடலாக இருக்கின்றார். இந்த அனைத்து மகிமைகளும் அந்த ஒருவருக்கு தான். பாரதவாசிகள் மகிமை பாடுறாங்க, ஆனா அர்த்தம் ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரேடியா கல்லு புத்தி ஆயிட்டாங்க. கல்லு புத்தியா யார் ஆக்குனது? ராவணன். சத்தியுகத்துல பாபா சொல்றாங்க, நீங்க தங்க புத்தியா இருந்தீங்க. இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரதம் பாரஸ்புரியாக, அதாவது தங்க யுகமாக இருந்தது. அப்பொழுது தேவி தேவதைகள் இருந்தார்கள். பாரதம் தான் அழியாத கண்டம் என்று புகழ் பாடப்பட்டிருந்தது. பாரதத்துல தான் பாரஸ் புத்தி, அதாவது தங்க புத்தி தேவதைகள் இருந்தார்கள். அவர்களே இப்பொழுது கல் புத்தி பத்தீத்தர்களாக ஆகிவிட்டார்கள். யார் அவங்க? இப்ப யாரெல்லாம் முரளி கேட்டுட்டு இருக்கோமோ நம்ம எல்லாருமே யாரு? முன்னாடி தங்க புத்தியுடைய தேவதைகளா இருந்தோம், இப்ப கல்லு புத்தியுடைய மனுஷங்களா மாறிட்டோம். பாபா சொல்றாங்க, துவாபர யுகத்திலிருந்து காம விகாரத்தில் அமர்ந்து கருப்பாகி விட்டார்கள். காம விகாரத்துல பஸ்பமாயிட்டாங்க. அதுல முக்கியமா பாரதவாசிகளுடைய விஷயம். பாரதத்தில் பாரஸ் புத்தி, அதாவது தங்க புத்தி நிறைந்த தேவதைகள் ஆட்சி இருந்தது. அதில் தேவி தேவதைகள் இருந்தார்கள். அதை விஷ்ணுபுரி ராமராஜ்யம் என்று கூட சொல்லப்பட்டது. இதனை பாபா தான் வந்து சொல்கின்றார். அது மட்டும் இல்லாம பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தீர்கள். பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறார், நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தீர்கள், சர்வகுண சம்பன்னராக இருந்தீர்கள். இது உங்கள் மகிமை. அங்கு விகாரம் என்பதே இல்லை. துவாபர யுகத்திலிருந்து ராவணன் 5 விகாரங்களின் ராஜ்யம் ஆரம்பித்தான். ராமராஜ்யத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. எங்க? திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. இப்பொழுது கிரகணம் ஏற்பட்டுள்ளது. பாபா சொல்றாங்க, முற்றிலும் பாரதம் கருப்பாகிவிட்டது. குரு திசையில் மிகவும் நன்றாக இருந்தது. குரு திசைனா சத்தியம், சொர்க்கத்துல மிகவும் நன்றாக இருந்தது. பாரதத்துல குரு திசை சத்தியுகத்துல இருந்துச்சு. பின்பு திரேதாயுகத்துல சுக்கிர திசை. அதனால 2 கலைகள், 2 கலை குறைஞ்சிருச்சு. அதற்குத்தான் வெள்ளி யுகம் என்று சொல்லப்படுகின்றது. பின்பு துவாபர யுகம், அதற்கு பின்பு கலியுகம் வருகிறது. ஏணிப்படியில இறங்கிக்கிட்டே வரீங்க. சனி திசை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அனைவர் மீதும் ராகு திசை உள்ளது. சூரியன் மீதும் கிரகணம் ஏற்பட்டால் தானம் கொடுங்கள், கிரகணம் நீங்கிவிடும் என்று கூறுவார்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு இதுதான் ஆன்மீக ஞானம் என்று புரிய வைக்கிறார் இல்லையா? ஆத்மாவை பற்றி புரிஞ்சுக்கிறோம், பரமாத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறோம், நாடக சக்கரத்தை புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஆன்மீக ஞானம். பாபா சொல்றாங்க, இது ஒன்று சாஸ்திர ஞானம் கிடையாது. சாஸ்திர ஞானத்தை பக்தி மார்க்கம்னு சொல்லுவோம். சத்தியுகம் திரேதாயுகத்துல பக்தி இருப்பதில்லை. ஞானம் மேலும் பக்தி, பின்புதான் வைராகியம். அப்படி என்றால் இந்த உலகத்தை விட வேண்டி வரும். இது சூத்திர வர்ணம் விராட ரூபத்துல காட்டுறாங்க இல்லையா? பிராமணன், தேவதை, சத்திரியன், வைஷ்யன் என்று பாரதத்துலதான் இந்த கதை இருக்குது. விராட ரூபத்தை உருவாக்குறாங்க. கல்லு புத்தியா இருக்கிறதுனால புரிஞ்சுக்கல. கல்லு புத்தியா ஏன் இருக்கிறாங்க? ஏன்னா பத்தீத்தமானவர்களா ஆனதுனால. பாரதவாசிகள் தான் பாரஸ் புத்தியாக இருந்தாங்க. பாரதவாசிகள் தான் தங்க புத்தி உடையவங்களா இருந்தாங்க, சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தாங்க. இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்னால் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. வேற எந்த கண்டமும் கிடையாது. இததான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ராஜயோகத்தை நமக்கு யார் கற்றுத்தரா? சிவாச்சாரி. ஞான கடல்
எந்த மனிதர்களையும் நம்ம ஞானக்கடல் பத்தித்த பாவனர்னு சொல்ல முடியாது. நமக்கு இத புரிய வைக்கிறவர் யாரு? சிவாச்சாரி ஞானக்கடல். பாருங்க, அனைவரையும் விடுவிக்க கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். பாபா சுயம் வருகின்றார். துக்கத்தில் நம்மளை எல்லாம் ராவணம் இருந்து விடுவிக்கிறாரு. பின்பு வழிகாட்டியாகி அனைவரையும் அழைச்சிட்டு போறாரு. அவரை ஆன்மீக வழிகாட்டி என சொல்கிறோம். தந்தை சொல்றாரு, நான் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறேன். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வேன். என்னை போல வழிகாட்டி வேறு யாரும் ஆக முடியாது இல்லையா? மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வழி கேட்டோம்னா நேரில் போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, ரைட்ல திரும்புங்கன்னு வாங்க இல்லையா? ஆனா பாபா பாருங்க, நமக்கு வழியும் காட்டுறாரு. கூடவே இப்படி இருந்தா போக முடியாதுன்னு நம்மள என்ன பண்றாரு, பத்தித்தமான நம்மளை பாவனமாக்குறாரு, தூய்மையாக்கி போங்கன்னு இல்லை, இருந்து வெயிட் பண்ணி நம்ம எல்லாரையும் கூட்டிக்கிட்டும் போறாரு இல்லையா? பரந்தாம வரை கூட்டிட்டு போய் விடுற வரைக்கும் பாபா பொறுப்பெடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி வழிகாட்டி உலகத்துல இருப்பாங்களா? பாருங்க, பாபா சொல்ற, என்னை போல வழிகாட்டி வேறு யாரும் ஆக முடியாது. இறை தந்தை தான் விடுவிப்பவர், வழிகாட்டி, ஆனந்த கடல் என்றும் அவருக்கு சொல்லப்படுகின்றது. அவர்தான் அனைவர் மீதும் கருணை காட்டுகின்றார். ஏனெனில் அனைவரும் கடலின் குழந்தைகள் காம விகாரத்தில் அமர்ந்து எரிந்து விட்டார்கள். அதிலும் முக்கியமாக பாரதத்தின் விஷயமாகும். பாபா சொல்றாங்க, நீங்கள் தான் 16 கலை சம்பன்ன சம்பூர்ண நிர்வீகாரியாக இருந்தீர்கள். இப்பொழுது காமச்சிதையில் அமர்ந்து என்ன ஆகிவிட்டீர்கள்? இப்பொழுது பாபா வந்துட்டாரு. இந்த விருட்சபதி பாபா வந்து மனிதர்களுக்கு குரு திசையை உருவாக்குறாரு இல்லையா? சனி திசையிலிருந்து நமக்காக குரு திசையை உருவாக்குறாரு. முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கு இப்பொழுது ராக திசை ஏற்பட்டிருக்குது. நான் தான் வந்து பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும், அதாவது அனைவருக்கும் கதி சத்கதி கொடுக்கின்றேன். நீங்கள் பாரஸ் புத்தியாக ஆகுவதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைங்க நீங்க உங்களை தங்க புத்தியா மாத்திக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க. மிகவும் அன்பானவர் பாபா. அனைத்து நாயகிகளுக்கும் அவர் ஒருவர் தான் நாயகனாக இருக்கின்றார். அனைத்து தேசத்தையும் ஒன்று சேர்க்கிறாரு. ஏன்னா அவர் அனைவருக்கும் தந்தை அல்லவா? பாரதத்தில் சிவனுடைய கோவில்கள் அதிகமாக உள்ளன. அவர் இருக்கும் இடத்தை தான் சிவாலயம் என்று சொல்கின்றோம். சத்திய யுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனா அந்த தர்மம் எப்ப இருந்துச்சு, அவங்களுடைய ராஜ்யம் எப்பொழுது இருந்தது, இது யாருக்கும் தெரியாது இல்லையா? சத்தியுகம்னா சொர்க்கம்ன்றாங்க. ஆனா எப்ப இருந்துச்சு, யார் ஆண்டா, யாருக்கும் எந்த டீட்டெயிலும் தெரியாது. சத்தியுகத்தின் ஆயுள் மிக நீளமாக எழுதிவிட்டார்கள். உங்கள் மேல் குரு திசை அமர்கின்றது 21 ஜென்மத்திற்காக என்று பாபா புரிய வைக்கிறாங்க. விருட்சபதி, ஞானக்கடல், பத்தித்த பாவனன் என்றெல்லாம் அவர் அழைக்கிறாங்க. நீ தாய் தந்தை, நாங்கள் உங்கள் குழந்தைகள் என்றெல்லாம் புகழ் பாடுறாங்க இல்லையா? தாயும் நீயே, தந்தையும் நீயே, எல்லாமே நீயே, நான் உங்கள் குழந்தைன்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. நிச்சயம் நாம் சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் சுகம் நிறைந்தவர்களாக இருந்தோம். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்று புகழ் பாடுறோம். அப்படி என்றால் நாம் சொர்க்கத்தில் இருந்திருப்போம் அல்லவா? அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லையா? பாபா சொர்க்கத்தை படைக்கிறார்னா அந்த சொர்க்கத்துல நாம நிச்சயமா அதை அனுபவிச்சிருப்போம். நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் இல்லையா? கடவுளே நமக்கு ஞாபகப்படுத்துற, நீங்க எல்லாரும் சொர்க்கவாசியா இருந்தீங்க, இப்ப நரகவாசி ஆயிட்டீங்கன்னு பாபா புரிய வைக்கிறாரு. பாரதத்துலதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பின்பு கிறிஸ்துவ தர்மம் வரும் பொழுது கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள் இல்லையா? அந்தந்த தர்மத்தை பித்தாக்கள் வரும் பொழுது அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களும் வர்றாங்க. பாபா சொல்றாங்க, நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், தன்னுடைய தர்மத்தை ஏன் மறந்துட்டீங்கன்னு பாபா கேக்குறாங்க. நீங்க தான் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க, நீங்க தான் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க.
பாபா அடிச்சு நமக்கு ஞாபகப்படுத்துறார். உங்களுடையதுதான் சிரேஷ்டமான தர்மமாகவும் கர்மமாகவும் இருந்தது என்று பாபா நினைவுபடுத்துறாரு. இப்பொழுது நீங்கள் கீழான பாவி ஏழை ஆயிட்டீங்க. நீங்கள் தேவதைகளுக்கு பூஜாரியாவும் ஆயிட்டீங்க. தேவதையா இருந்த நீங்க அந்த தேவதைக்கே பூஜாரி ஆயிட்டீங்க. பின்பு தன்னை இந்துக்கள்னு ஏன் சொன்னீங்க? பாரதத்திற்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு பாருங்க. தேவதை தர்மத்தில் இருந்த நீங்கள் விகாரி ஆனதுனால தன்னை தேவதை என்று சொல்லுவதில்லை. இப்பொழுது இந்த பதீத்த உலகம் முடியும் தருவாயில் உள்ளது. மகாபாரத யுத்தம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது என்று பாபா சொல்றாங்க. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு சத்திய யுகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். பகவான் ஒருவர்தான், நாம் அவர்கள் குழந்தைகள். யாருடைய குழந்தைங்க? கடவுளுடைய குழந்தைங்க. நாம சாலிகிராம். நீங்கள் பூஜிக்க தகுதியானவரா இருந்தீங்க, பின்பு நீங்களே பூஜாரி பக்தரா ஆயிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்ப மீண்டும் பூஜிக்க தகுதியானவராக ஆவதற்காக இப்ப ஞானம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஞானம் என்னது? நம்ம டைம் பாஸ்க்காக கேட்கல. நம்மளை நாம பூஜாரியில இருந்து பூஜிக்கத்தக்கவங்களா மாத்திக்கிறதுக்காக இப்ப இந்த ஞானத்தை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பின்பு துவாபர யுகத்திலிருந்து மீண்டும் பூஜிக்க தகுதியான நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிடுறீங்க. பாருங்க, இப்ப என்ன பண்றோம்? இப்ப முயற்சி பண்ணி பூஜாரியில இருந்து பூஜிக்க தகுந்தவங்களா மாறுறோம். அப்புறம் என்ன ஆயிருங்களா? துவாபரிகம் வரும் பொழுது பூஜைக்குரியவங்களா இருக்கிற நீங்களே என்ன ஆயிருங்க? சுயம் பூஜாரி ஆகுறீங்க. பூஜை, அதாவது 2 கல்பம் பூஜைக்குரியவர்கள், மீதி 2 கல்பம் பூஜாரி. நீங்கள் 84 ஜென்மம் முழுமையா எடுக்கிறீங்க. 84 ஜென்மம் யார் முழுமையாக எடுக்கின்றார்களோ அவர்களே இப்பொழுது பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகின்றார்கள். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டுள்ளது என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. பிரஜாபிதா உள்ளார் என்றால் அதிக குழந்தைகளும் இருப்பார்கள் தானே, இல்லையா? நாம எல்லாரும் யாரு? பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க எல்லாருமே. அப்ப கண்டிப்பா அந்த பிரம்மாவுக்கு அதிக குழந்தைங்க இருக்கிறாங்க. அதுவும் அவசியம் இங்குதான் இருப்பாங்க, இல்லையா? பிரஜாபிதா எங்க இருக்காங்களோ பிதா பக்கம்தான் குழந்தைங்களும் இருப்பாங்க. இந்த பிராமணர்கள் தான் மீண்டும் தேவதை ஆக வேண்டும். பாபா சூத்திரன்ல இருந்து மாற்றி பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. இந்த சங்கமிகத்துலதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்ம ஸ்தாபனை ஏற்படுகின்றது. இதுதான் கல்யாணக்காரி சங்கம யுகம். இந்த யுகத்தை தான் கல்யாணக்காரி என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த சங்கமிகத்துலதான் அனைவருக்கும் நன்மை ஏற்படுது, இல்லையா? எல்லாருக்கும் கதி சத்கதி கிடைக்குது. எல்லாருக்கும் வீட்டுக்கு போற உரிமை, அது துக்கத்துல இருந்து விடுபட்டு அமைதிக்கு செல்றோம். முயற்சி செய்யறவங்க அமைதிக்கு போய் சுகத்துக்கு வரும். அதனால இதுக்கு பேரு கல்யாணக்காரி சங்கம யுகம். இந்த விநாசத்திற்கு பிறகுதான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகின்றது. நீங்கள் இங்கே சொர்க்கவாசியாக ஆவதற்காக, அதாவது விஷ்ணுபுரி செல்வதற்காக வந்திருக்கிறீங்க. குழந்தைகளான உங்களுக்கு இப்பொழுது அழிவற்ற குரு திசை ஏற்பட்டுள்ளது, இல்லையா? பக்காவா 2500 வருஷத்துக்கு நமக்கு இப்ப குரு பார்வை ஏற்பட்டிருக்குது. அதனால 16 கலை தான் சம்பூர்ணம் என்று சொல்லப்படுகிறது. பின்பு 2 கலைகள் குறைந்து விடுகின்றது. இதனை சுக்கிர திசை என்று சொல்கிறார்கள், இல்லையா? ஃபர்ஸ்ட் உயர்ந்தது குரு திசை, அடுத்தது சுக்கிர திசை, கொஞ்சம் கம்மியாயிடுது. சத்யுகத்துல குரு திசை, பின்பு திரேதா யுகத்துல சுக்கிர திசை, பிறகு கீழே இறங்கியே வந்துள்ளீர்கள். செவ்வாய் கிரகம், சனி மற்றும் ராகு, இப்படி பல திசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. பல பிறவிகளாக தலைகீழான திசைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இப்பொழுது பாபா மூலமாக உங்களுக்கு குரு திசை ஏற்படுது. இவர் எல்லையற்ற தந்தை, ஞானக்கடல், பதீத்த பாவனன் ஆவார். அவர்தான் உங்கள் தந்தையும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் கூட இருக்கிறாங்க, இல்லையா? பாபா நமக்கு
அனைத்து சம்பந்தத்திலையும் இருக்கிறாரு. ஆனாலும் மிக முக்கியமான சம்பந்தம்னா இது 3 தான். அப்பா, டீச்சர், சத்குரு. பாபா சொல்றாங்க, மற்ற அனைவரும் பொய்யானவர்கள், யாருக்கும் சத்கதி தர முடியாது இல்லையா? அவங்களுக்கே சத்கதிக்கு போக முடியாது, நமக்கு எப்படி சத்கதி தர முடியும்? இதை விகாரமான விஷமான உலகம்னு சொல்றோம். இந்த கலியுகத்துக்கு விகார விஷ உலகம்னு சொல்லப்படுது. அது விகாரமற்ற உலகம் என சொல்லப்படுது. அதாவது சத்தியுகத்தை விகாரமற்ற உலகம்னு சொல்றோம். இப்பொழுது இந்த விகார உலகத்துல அனைவரும் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. சண்டை, அடிதடி என்று என்னென்னவெல்லாம் நடக்குது. இதைத்தான் இரத்த ஆறு ஓடும், அநீதிகள் ஏற்படும் என சொல்லப்படுது. மக்கள் தனக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகிறது தான் பாபா சொல்றாரு, பின்னாடி இரத்த ஆறு ஓடும்னு சொல்றாரு. என்னென்ன தவறுகள் செய்யறாங்க, ஒரு அணுகுண்டு போட்டா போதும், அடுத்த வினாடியே அனைவரும் அழிந்து போவார்கள். இப்பொழுது அதே சங்கம யுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவதைகளான உங்களுக்காக புதிய உலகம் வேண்டும். அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, மன்மனா பவ என்ற மந்திரத்துல இருங்கன்னு பாபா சொல்றாரு. இதை எந்த அப்பா சொல்றாரு? மன்மனா பவனா என்ன அர்த்தம்? மனசால அவர் மட்டுமே நினைக்கணும். இதை யார் சொல்ல முடியும்? ஒரு சிவபாபா இல்லையா? சிவபாபா அவர் நிராகாரமாக இருக்கிறாரு. நீங்க கூட நிராகாரமானவங்க தான் இல்லையா? ஏன்னா நம்மளும் யாரு? ஆத்மா, நிராகாரி. ஆனா நீங்க அடுத்தடுத்து ஜென்மம் எடுக்கிறீங்க, நான் ஜென்மத்துல வரதில்லை. இந்த நேரத்துல அனைவரும் பத்தீத்தமானவர்கள். பாபா சொன்னார், ஒருத்தர் கூட பாவனமானவர்கள் கிடையாது, எல்லாரும் பத்தீத்தம் ஆகவே வேண்டும் இல்லையா? புது ட்ரெஸ் நீங்க பயன்படுத்தாம இருந்தா கூட பழசாகும். அப்படி இருக்கப்ப இங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆத்மா உடல் எடுத்து எடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா என்னது? புது ஆத்மா பழசா மாறவே மாறணும். அதாவது புதிய உடல் பழசாகணும், அதே போல புதிய ஆத்மா பழையது. அதனால என்ன அர்த்தம்? சம்ஸ்காரங்கள் மோசமாக மாறியே தீரணும். இந்த நேரம் முழு மரமும் ஆடும் நிலைக்கு வந்து விட்டது. உலகம் முற்றிலும் பழையதாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் அதனை புதியதாக்க வேண்டும். பத்தீத்த உலகத்துல எத்தனை மனுஷங்க இருக்காங்க பாருங்க. எத்தனை மனுஷங்க? 850 கோடி பேர் இருக்காங்க. பாவன உலகத்துல மிகவும் குறைவான பேர் தான் ராஜ்யம் செய்வாங்க இல்லையா? ஆரம்பத்துல 9 லட்சம், அதே சத்தியுகத்துல முடிவுல 2 கோடி பேர். பாபா சொல்றாங்க, இந்த ராஜ்யம், அதாவது சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. பாரதத்தை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. பானைக்குள் தான் சந்திரன், பானைக்குள் தான் சூரியன் என்று பாட்டு பாடப்பட்டிருக்குது. சத்தியுகத்துல 9 லட்சம் பேர் இருப்பாங்க. பின்புதான் அதிகமாகறாங்க. முதல்ல சின்ன பூச்செடியா இருக்குது. ஆனா இப்ப பாருங்க, சின்ன பூச்செடியா சத்தியுகத்துல இருந்துச்சு. இப்ப அதே உலகம் பாத்தீங்கன்னா முட்கள் நிறைந்த பெரிய காடாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பாபா சொல்றாரு, டெல்லியில முகலாய தோட்டம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. அதை விட பெரிய தோட்டம் வேற எதுவும் இல்லை. காடு கூட எவ்வளவு பெருசா இருக்குது. சத்தியுகத்துல தோட்டம் கூட மிகவும் சிறியதாக இருக்கும், பிறகு வளர வளர பெரியதாகுது. இப்போது முட்கள் நிறைந்த காடாகி விட்டது. ராவணன் வந்தால் முள்ளாகி விட்டான். அவன் வந்ததுனால என்னாக்கிட்டான்? முள்ளாக்கிட்டான். அழகான தோட்டத்தை முள்ளாக்கிட்டான். இது முள்ளான காடு. தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு கோபம் வருது பாருங்க. குரங்கை விட கீழான நிலைக்கு செல்கிறார்கள் என்று சொல்லப்படுது இல்லையா? கோபத்துல என்னென்னமோ செய்யறாங்க. கோபத்துல கொலை கூட பண்ணிடுறாங்க. பாபா சொல்றாங்க, என்னுடைய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, யார் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க யாரு? பாபாவால கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க. உங்களுக்காக பாபா சொல்றாரு, உங்கள் மீது இப்பொழுது குரு திசை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது தானம் செய்யுங்கள், கிரகணம் நீங்கிடும். எதை தானம் பண்ணணும்? சம்பூர்ண நிர்விகாரி நீங்கள் இங்கேதான் ஆக வேண்டும். நிர்விகாரி என்ன பண்ண சொல்றாரு? உங்ககிட்ட இருக்க விகாரம் எல்லாத்தையும் இப்ப சம்பூர்ணமா தானம் பண்ணுங்க. பின்பு இந்த உடலை விட்டு விட்டு சிவாலயம் வந்து விடுவீர்கள். சிவாலயத்துல மிகுந்த சுகம் இருக்கும் இல்லையா? சிவனால படைக்கப்படுறதுதான் சொர்க்கம், சத்தியுகம்.
பாவசரா நீங்க என்ன ஆயிடுவீங்க? சொர்க்கம் சத்தியுகத்துக்கு வந்துடுவீங்க. அது தேவி தேவதைகளுடைய ராஜ்யம். சத்தியுகத்தை சிவாலயம் என்றும் கலியுகத்தை வேஷாலயம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வேஷாலயத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். பத்தீத்த நிலையிலிருந்து பாவன நிலையை எப்படி அடையிறீங்க அப்படின்னு பாபா கேக்குறார். என்ன திரிவேணி அல்லது கங்கையில குளிக்கிறதுனால நீங்க பாவனை ஆயிடுவீங்களா? இப்ப பத்தீத்தமா இருக்கீங்க, எப்படி பாவனை ஆகுறது? இது ஜென்ம ஜென்மமா செஞ்சுட்டு வரீங்க. எங்க திரிவேணி சங்கமயுகம், திரிவேணி சங்கமம் மற்றும் கங்கை காவேரி அப்படின்னு பல ஆறுகள்ல குளிச்சுட்டு தான் வந்தீங்க. ஆனா பாபா கேட்கிறார், பாவனை ஆயிட்டீங்களா? கோடிக்கணக்கான மனிதர்கள் செய்து வருகிறார்கள். எங்க ஆறுல போய் ஸ்நானம் பண்றது பாவம் தீரணும்னு. ஏன்னா தன்னை பத்தீத்தர்கள் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது பாரஸ்நாத் தங்கநாதன் பாபா உங்களை பாரஸ் புத்தியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். அதனால அப்படிப்பட்ட பாரஸ்நாத் பாபாவை நீங்கள் எவ்வளவு அன்பாக நினைவு செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையின், அதாவது தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பான நினைவுகள், மேலும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே செய்கின்றார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. இந்த முள் நிறைந்த காட்டிலிருந்து மலரான தோட்டத்திற்கு செல்வதற்காக விகாரம் என்ற முல்லை விட வேண்டும். தங்க யுகத்தினர் ஆகுவதற்காக மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். 2. இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் சூத்திரனில் இருந்து பிராமணன் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சொல்றாங்க, திசை நீங்குவதற்காக, அதாவது கிரக தோஷம் நீங்குவதற்காக விகாரங்களை தானம் செய்ய வேண்டும். வரதானம். சங்கம யுகத்தில் ஒவ்வொரு செயலையும் ஒரு கலையனுடைய ரூபத்தில் செய்யக்கூடிய 16 கலைகளும் நிறைந்தவர் ஆகுக. சங்கமயுகம் என்பது குறிப்பாக செயல் வடிவிலான கலையை காட்டுவதற்கான யுகமாகும். யாருடைய ஒவ்வொரு செயலும் கலை நயத்துடன் இருக்கின்றதோ அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் மற்றும் குணங்களும் மகிமைப்படுத்தப்படுகின்றன. 16 கலைகளும் நிறைந்தவர் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஓர் முழுமையான கல் வடிவல், அதாவது முழுமையான கலை வடிவில் தென்பட வேண்டும். இதுவே முழுமையான நிலையின் அடையாளமாகும். சாகார தந்தையின் பிரம்மா பாபாவின் பேச்சு, நடை என அனைத்திலும் தனித்துவத்தை கண்டீர்கள் அல்லவா? அதுதான் கலை எனப்படும். அவரிடம் எழுந்து அமரும் கலை, பார்க்கும் கலை, நடக்கும் கலை என அனைத்தும் இருந்தன. எல்லாவற்றிலும் ஒரு பற்றற்ற நிலையும் சிறப்பும் இருந்தது. எனவே அவரை பின்பற்றி நீங்களும் 16 கலைகளும் நிறைந்தவர் ஆகுங்கள். ஸ்லோகன். யார் ஒரு விஷயத்தை உடனடியாக புரிந்து கொண்டு பகுத்தறிந்து சரியான முடிவை எடுக்கிறாரோ அவரே சக்தி வாய்ந்தவர் ஆவார். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய யோகம் எப்பொழுது ஜுவாலா ஸ்வரூபமாக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ அப்போது தூய்மை என்ற நெருப்பு ஒரு நொடியில் உலகத்தின் அசுத்தங்களை சாம்பலாக்கிவிடும். தூய்மையின் இந்த சக்தி மிகவும் மகா சக்தியாகும். இறுதியில் நீங்கள் முழுமையாக தூய்மை அடையும் போது உங்களுடைய உயர்ந்த சங்கல்பத்தின் தீவிர தீயினால் இந்த அசுத்தங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.